இப்போ நம்ம வந்து வடகறி செய்ய போகிறோங்க. இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக 2 மணி நேரம் இது ஊறட்டும். அப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க 2 மணி நேரம் ஊறிடுச்சு பருப்பு. இதை நல்லா வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா. பாருங்கள் இவ்வளோ போதும், அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உப்பு, பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம பருப்பு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணுங்க. அதிகமாக தண்ணி சேர்த்தா அந்த டேஸ்டெல்லாம் மாறிடும். இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் அரைச்சா போதும், தண்ணி சேர்க்காமல். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு அது கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகணும். இதில் இப்போ ஆயில் போட்டுக்கலாம். இப்படி குட்டி குட்டியாக போட்டுக்கலாங்க. இதை வடை மாதிரி பண்ணியும் எண்ணெயில் போட்டு வடை மாதிரி செஞ்சும் செய்யலாம். அதில் என்னென்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாகும், இப்படின்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வடகறியில் எல்லாமே இது மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். மூடி போட்டு விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆனியன், தக்காளி, வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்துடுச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் ஆற வச்சிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாங்க. ஜஸ்ட் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே இப்போ சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் வேணான்னா வேண்டாம். இட்லி, வடகறி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரோட் சைடெலாம் பார்த்தீங்கன்னா வடகறி இது மாதிரி தான் இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.